வணக்கம். நான் விஆ டியூஷன் ரேவதி மின்னல் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு சேஃப்டி பற்றி தான். 1098 இந்த 1098 நம்பருடைய இம்பார்ட்டன்ஸ் இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. இப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்ஸில் நிறைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா யார் அவங்களுடைய பேரண்ட்ஸுனே தெரியாமல் அன்அட்டெண்டடாக தான் வந்து இன்னமுமே நம்ம ஸ்ட்ரீட்ஸில் குழந்தைகளை பார்க்குறோம். அந்த மாதிரி குழந்தைகளை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க, பேரண்ட்ஸ் யாருன்னு தெரியலை, இல்லை சரியான பர்சன்ஸ் கிட்ட தான் அந்த குழந்தை இருக்குதான்னு நமக்கு தெரியலை அப்படின்னா, இது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒதுங்காமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1098 அதாவது 1098 1098ன்ற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டால் ஃப்ரீ நம்பர். இது எதுக்காக அப்படின்னா 1998ல் வந்து நம்ம இந்தியாவில் சைல்டு சேஃப்டிக்காகவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் சேஃப்டிக்காக இது வந்து ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷனாக தனியாகவே வந்து இதுக்காக செயல்பட்டு வர்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 24/7 அதாவது எல்லா நாட்களுமே வந்து இந்த டால் ஃப்ரீ நம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து யாருக்காக மெயினாக அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா 0 இயர்ஸ் அதாவது பிறந்த பச்சிலும் குழந்தைகள்ல இருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா, அதாவது அவங்க பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி, இன்ஸ்பைட் ஆஃப் ஜெண்டர் யாராக இருந்தாலுமே அவங்களுடைய சேஃப்டிக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து இந்தியா எஸ்பெஷலி இந்தியாவில் 1098ன்ற நம்பர் வந்து சைல்டு சேஃப்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க. சரி, சைல்டு சேஃப்டினா நம்ம இதில் என்ன அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஆர்ஃபன் குழந்தைக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குமா, ஃபேமிலியில் இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காதா, பேரண்ட்ஸ் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காதா அப்படின்னு பார்த்தா எல்லா விதத்துலேயுமே வந்து ஸ்டில் இன்னமுமே நமக்கு தெரியாமல் எத்தனையோ விதமான அப்யூஸ் வந்து சில்ட்ரனுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது உங்கள் கண்ணு முன்னாடி நடந்தாலோ இல்லை இந்த மாதிரி நடந்திருக்குமோ அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் அந்த சைல்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 1098 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கால் பண்ணும் போது நீங்கள் என்ன என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து நார்மலாக விளையாடுறதுக்காகவோ இல்லை பொழுதுபோக்காகவோ செய்கிற விஷயம் கிடையாது. ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு குழந்தைய நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த குழந்தைய நல்லா வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். கீப் ஆன் வந்து ஏதாவது ஒரு இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஏதாவது ஒரு அப்யூஸ்க்கு வந்து ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இப்போ சில பேர் நினைப்பாங்கல்ல அவங்க ஃபேமிலியில் இது நடக்குது, இது வந்து என்னோட கன்சர்ன் இல்லை, இது அவுட் ஆஃப் மை கன்சர்ன் அப்படின்னா, பட் குழந்தை அப்படின்னு நம்ம வரும்போது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம ஒரு அவேர்னஸோடு இல்லாத பட்சத்தில் யார் வீட்டு குழந்தைக்குனாலுமே சில பிரச்சனைகள் வரத்தானே செய்யுது. அதாவது இந்த ரைட் டு எஜுகேஷன் கூட கொண்டு வந்துட்டாங்க எஜுகேஷனுக்காக. அப்போ இந்த 1098 அப்படின்றது ஸ்கூல்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எமர்ஜென்சி நம்பரில் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னே போட்டு எல்லா ஸ்கூல்ஸுமே அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி எங்கே திரும்பி பார்த்தாலுமே 1098 போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ சரி ஸ்கூலுக்கு வர்ற குழந்தைக்கு அந்த அவேர்னஸ் இருக்கும். எத்தனையோ பிள்ளைங்க வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கிறாங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது மைக்ரேட் ஆகி போகும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது குழந்தை தொலைஞ்சிட்டாலோ, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல 1098 எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தெரியல. அதாவது ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சு அப்படின்னா கூட அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மோட்டிவ்ல நம்ம கேட்குறோம்னா கூட அந்த குழந்தைக்கான சரியான அந்த குழந்தைக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல தெரியல அப்படின்னா, நீங்கள் இது வந்து நம்ம எங்கேயாவது கோயில்களில் இல்லை திருவிழாலெல்லாம் நம்ம பார்த்தோம்னா குழந்தை வந்து அழுதுகிட்டு இருக்கும். சில குழந்தைகளுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் நம்பரோ இல்லை அவங்களோட டீட்டெயிலோ வந்து கொடுத்துருப்பாங்க. சில குழந்தைகள் வந்து அதெல்லாம் அதை விட ரொம்ப வயசில் கம்மியான குழந்தையா இருக்கிற பட்சத்தில் வந்து அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அப்படி தானே? அப்போ அந்த மாதிரி குழந்தைகளை நீங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்தாலோ இல்லை எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு கேதரிங்ஸ்லேயோ ஒரு அன்அட்டெண்டடாக ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, என்ன செய்யணும்னு தெரியல, அந்த குழந்தைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஃபர்தரான டீட்டெயில்ஸ் எதுவுமே நமக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த 1098க்கு நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறாங்க, சிங்கிள் பேரண்ட் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா வேற ஒரு ரீமேரேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து யாரோட கஸ்டடியில் இருக்கிறது, இல்லை அங்கே குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு டிஸ்பியூட் இருக்குது, அதனால ஒரு குழந்தை சஃபர் ஆகுது அப்படின்னா அப்போவும் நீங்கள் வந்து அந்த 1098க்கு கால் பண்ணலாம்.
ஒரு குழந்தை வந்து மென்டலி செக்ஷுவலி அதை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போவும் நம்ம 1098க்கு நம்ம கால் பண்ணலாம். அப்போ சரி கால் பண்ணுறோம், ஓகே. அதுக்கு அடுத்து ஃபர்தராக அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த என்ஜிஓவோட வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஹோம் வந்து கனெக்டடாக இருக்கும். அதாவது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு அவங்க வந்து ப்ராப்பராக ஒரு நார்மல் ஃபேமிலியில் ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஸ்கூலுக்கு போகுமோ அது மாதிரி பேசிக் எஜுகேஷன் கொடுத்துருவாங்க. சேஃப்டி பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங் வந்து நிறைய இருக்குது. அதாவது நம்மளோட ஆர்கன்ஸ்க்காகவே வந்து நிறைய நம்ம என்னென்னமோ நியூஸ்லலாம் பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்ம வீட்டு குழந்தையும் நம்ம ஃபேமிலியை மட்டும்தான் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்காம நீங்கள் வந்து இது வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸாக நினச்சி இந்த 1098 இந்த நிறைய எத்தனையோ விதமான கீ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது குழந்தைகளை பாதுகாப்போட வச்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம ஃபர்தர் வீடியோஸ்லேயும் இந்த மாதிரி எவ்வளவு நம்மளுக்கு நம்ம நேஷன் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி முக்கியமான நம்ம டால் ஃப்ரீ நம்பர்ஸ் நேஷ்னல் லெவலில் நம்மளுக்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் பேசிக்காக தெரியணுமோ அதை பற்றியும் நான் ஃபர்தர் வீடியோஸில் பேசுகிறேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.